இந்த வீடியோவே வழங்கும் ஒரு மீஷோ ஆப். வீட்டில இருந்தபடி இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம மாதம் 10,000 அதற்கு மேற்பட்டும் உங்களால ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஆப்குள்ள வந்ததும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய விதமான கலெக்ஷன்ஸும் இருக்கு. அதுல உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாம். லைக் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அது மாதிரி எந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி நீங்க ஷேர் பண்ணலாம். அது உங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்காக நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். அவங்க வீட்டு அட்ரஸ்க்கே நீங்க பிளேஸ் பண்ணலாம். இதுக்காக நீங்க டெலிவரி பண்ண போறதும் கிடையாது, இல்ல எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பண்ண போறது கிடையாது. பட் உங்களுக்கு அதில் ஏர்னிங்ஸ் வந்து இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோட ரேட் எவ்வளவு இருக்கோ அதுக்கு மேல நீங்க எவ்வளவு ப்ராஃபிட் வேணுமோ அதை நீங்களே வந்து டிசைட் பண்ணிட்டு அவங்களுக்காக நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். அந்த ப்ராஃபிட் அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து அவங்களே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இந்த ஆப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஹோம் மேக்கர்ஸ் அவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். கண்டிப்பா இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்க. டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். சாதாரணமாக நம்ம முட்டையை வச்சு வறுவல், ஆம்லேட், பொடி மாஸ் இந்த மாதிரி செய்வோம். ஆனால் ரொம்பவே வித்தியாசமான முறையில் புதுமையான எக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. நான் 4 முட்டை எடுத்துருக்கேங்க. அதில் உடச்சி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு முட்டையாக நம்ம உடச்சி இதில் சேர்த்து விட்டுறலாம். நான் எடுத்த 4 முட்டையுமே இதில் உடச்சி ஊற்றிட்டேங்க. 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். முட்டைக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன். இதில் பாதி சால்ட்டு இதில் சேர்த்து விட்டுடலாம். மீதி நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மஞ்சள் கருவும் வெள்ளை கருவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி விஸ்க் இருந்தால் நீங்கள் விஸ்கில் கலந்துக்கலாம், இல்லைனா ஃபோர்க் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டையை நான் நல்லா அடித்து கலந்துட்டேங்க. பாருங்கள், மஞ்சள் கரு வெள்ளை கரு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா தண்ணி மாதிரி இருக்குது. எடுத்து ஊற்றுனா ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் விஸ்கு இல்லைனா ஃபோர்க் ஸ்பூன் வச்சு கலந்திங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிடும். இந்த முட்டையை வச்சு தான் நம்ம வித்தியாசமான முறையில் பொரிச்சு எடுக்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து விட்டுடலாம். நான் இந்த ஸ்பூனில் தாங்க எடுத்து ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு ஜல்லி கரண்டி எடுத்துக்கோங்க, கண்ணு கரண்டி எடுத்துக்கிட்டு இதில் நாம் இந்த முட்டையை கரண்டியில் ஊற்றின உடனே கீழே பொரிஞ்சு வரும். அந்த மெத்தடில் தான் செய்ய போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. முட்டை எல்லாத்தையும் ஊற்றியாச்சுங்க. இது அப்படியே நல்லா இப்படி பெரட்டி விடுங்க. நம்ம இந்த கண்ணு கரண்டியை யூஸ் பண்ணி பொரிக்கிறதுனால முட்டை வந்து தனித்தனியாக பிரிஞ்சு அப்படியே எண்ணெயில் விழுங்க. இது சாப்பிடும் பொழுதே டேஸ்ட் நல்லா வித்தியாசமாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக அது உடஞ்சிரும். உடஞ்சா பரவாயில்ல. நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, முட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு மாற்றி விட்டுடலாம். முட்டை பொரிச்ச அதே பேனையை நான் மறுபடியும் அடுப்பில் வச்சுருக்கேங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மறுபடியும் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்து விட்டுடலாம். நான் இந்த ஸ்பூனில் தாங்க சேர்க்குறேன். பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய் அதை சேர்த்து விட்டுடலாம். 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் அதை பொடியாக அரைச்சி வச்சுருக்காங்க. கொஞ்சம் கொரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 70% வதங்கினா போதுங்க. வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஒரு 60% இல்லை 70% வதங்கினா போதும். இப்போ வெங்காயத்துக்கு தேவையான சால்ட்டு சேர்த்து விட்டுடலாம். நான் ஏற்கனவே 1/4 ஸ்பூனில் பாதி சால்ட்டு முட்டையில் போட்டுட்டேன். மீதி சால்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் வதங்கினோன்னே அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. இப்போ ரெடி பண்ண இந்த முட்டையை இதில் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்சிங் பண்ணிவிடுங்க. மிக்சிங் பண்ணும்பொழுது இதை நல்லா இப்படி குத்தி விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. பாருங்கள், முட்டையெல்லாம் நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம சாதாரணமாக ஆம்லேட் போடுறதா நம்ம முட்டையும் வெங்காயம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம செய்வோம். இல்லைனா வெங்காயத்தை வதக்கிட்டு முட்டையை பச்சையாக உடச்சி ஊற்றி செய்வோம். ஆனால் இந்த மெத்தட் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோங்க. முட்டையை தனியாக பொரிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை ஒரு 60-70% வதக்கிட்டு செய்கிறோம். இது மாதிரி செய்கிறதுனால அந்த வெங்காயம் முட்டையோடு சேர்ந்து நம்ம சாப்பிடும்பொழுது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
முட்டையை வச்சு வித்தியாசமான முறையில் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. மீஷோ ஆப் பற்றின டீட்டெயில்ஸை வீடியோவோட ஸ்டார்டிங்கில் என் பையன் சொல்லியிருப்பாரு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. மெயினாக வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதம் 10,000 மேலே சம்பாதிக்க முடியும். கண்டிப்பாக இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.